ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக்னிக்ஸ் என்னென்னா, இந்த கேட்ச் மேப்பிங்கில் என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது, கேட்ச் மேப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேட்ச் மேப்பிங்னா என்னென்னு பார்த்தோம். சார் உங்களுக்கு தெரியும், மெயின் மெமரி இருக்குது, கேட்ச் மெமரி இருக்குது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேட்ச் மெமரி? மெயின் மெமரியோட ப்ராசஸிங்கும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும்னா வி யூஸ் கேட்ச். அது உங்களுக்கு தெரியும். இந்த கேட்ச் வந்து இன் பிட்வீன் CPU அண்ட் மெயின் மெமரி இந்த கடையில் இருக்கும். இந்த கேட்ச் மெமரியில் என்ன இருக்கும் அப்படின்னா, மெயின் மெமரியில் உள்ள கண்டென்ட் இருக்கும். மெயினாக வந்து எது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேட்ச் மெமரியில் இருக்கும். இதான் லாஜிக். அப்போ இந்த மெயின் மெமரியில் இருந்து தான் கண்டென்ட் இங்கே மூவ் ஆகுது இல்லையா? மெயின் மெமரியிலேருந்து தான் கேட்ச் மெமரிக்கு மூவ் ஆகுது. அப்போ எந்த டேட்டாஸை இந்த கேட்ச் மெமரியில் வைக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நம்ம கேட்ச் மெமரியில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை, இங்கே இருக்கிற டேட்டாவை தூக்கி கேட்ச் மெமரியில் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ் இருக்கு: அசோசியேட்டிவ், டைரக்டிவ் அண்ட் செட் அசோசியேட்டிவ். இந்த அசோசியேட்டிவ்ங்கிறது ஃபுல்லி அசோசியேட் மேப்பிங் சொல்லுவாங்க. டைரக்ட் மேப்பிங் வந்து ஒன் வே செட் அசோசியேட் மேப்பிங் சொல்லுவாங்க. செட் அசோசியேட் மேப்பிங் இன்னொரு நேம் என்னன்னா டூ வே செட் அசோசியேட் மேப்பிங் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நீங்க இந்த நேம் ஞாபகம் வச்சுங்க: அசோசியேட்டிவ், டைரக்ட் அண்ட் செட் அசோசியேட்டிவ். ஓகே, இதுல நமக்கு இந்த கான்செப்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில டீடைல்ஸ்லாம் வேணும். டீடைல்ஸ் இருந்தால் தான் நம்ம இந்த ஓவரால் ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன தேவைன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அ மெயின் மெமரின்னு சொல்லிட்டேன். தேர் இஸ் அ மெயின் மெமரி. ஸோ அப்போ எவ்வளோ மெயின் மெமரி கொடுக்கணும்? வாட் இஸ் அ மெயின் மெமரி சைஸ் ஹியர்? 4 GB கொடுத்தாச்சு. அண்ட் நான் சொல்லிட்டேன் தேர் இஸ் அ கேட்ச் மெமரின்னு சொல்லிட்டேன். ஸோ வாட் இஸ் த சைஸ் ஆஃப் கேட்ச் மெமரி? அதுவும் கொடுத்தாச்சு. கவனிச்சுக்கோங்க, இந்த மெயின் மெமரி கேட்ச் மெமரி ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கும். காமனான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே மெயின் மெமரியில் கண்டு எடுத்து இல்லை கேட்ச் மெமரியில் வைக்கிறேன் அப்படின்னா எந்த சைஸ்ல நான் வைக்கலாம் அப்படிங்கிற டிசைட் பண்றது தான் இந்த பிளாக் சைஸ். பிளாக் சைஸ்னு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஹோல் கேட்ச் மெமரி பார்ட்டா பிரிஞ்சிருக்கு, அதுக்கு பேர் தான் பிளாக் சைஸ். ஸோ அப்போ இங்க என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இங்க மெயின் மெமரியில் இருக்கும். அப்போ என்ன மீனிங்னா, அப்போ அழகா நான் இந்த பிளாக்கை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதனால இந்த பிளாக் சைஸ் வந்து மெயின் மெமரிலையும் சரி கேட்ச் மெமரிலையும் சரி சேமா இருக்கணும். அதுதான் கன்ஸ்டன்ட். இது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் படிப்போம். அதில் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம், மெயின் மெமரியில் உள்ள ஃப்ரேம்ஸ் சொல்லுவோம், கேட்ச் மெமரியில் உள்ளதை பேஜஸ் சொல்லுவோம். பேஜஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு பி சேம். அதுதான் லாஜிக். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல பார்க்குறோம். ஓகே, அப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் மெயின் மெமரி? ஃபர்ஸ்ட் we need to know. செகண்ட், வாட் இஸ் சைஸ் ஆஃப் கேட்ச் மெமரி? தேர்ட் என்னன்னா, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் பிளாக்? வாட் இஸ் சைஸ் ஆஃப் பிளாக்? இந்த 3 விஷயம் கொடுத்தாதான் நம்ம இதோட ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, மெயின் மெமரி கொடுத்தாச்சு 4 GB, கேட்ச் மெமரி கொடுத்தாச்சு 8 KB அண்ட் பிளாக் சைஸ் இஸ் 32 bytes. ஓகே, 3 விஷயங்களும் கிடைச்சிச்சு. நம்ம இப்போ ஈஸியா இதை வச்சு எப்படி அசோசியேட் மேப்பிங் ஒர்க் ஆகுது, டைரக்ட் மேப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது, செட் அசோசியேட் மேப்பிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஹோல் கேட்ச் மெமரி கொடுத்துட்டான், ஒரு பிளாக் சைஸ் கொடுத்துட்டான். அப்போ we can easily identify how many blacks are there. ஒரு பிளாக்ஸ் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ என்ன செய்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மெயின் மெமரி இருக்கட்டும் அல்லது கேட்ச் மெமரி இருக்கட்டும், பிளாக் சைஸ் இருக்கட்டும், 2 பவர்ல வச்சிருங்க. அப்பதான் டிவைட் பண்றதுக்கு அல்லது டிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 4 GBங்கிறது 2 பவர்ல வந்து என்ன வரும்? 2 பவர் 32, ரைட்? 2 பவர் 32. அப்ப 8 KBங்கிறது 2 பவர் 13, ரைட்? 2 பவர் 10 1 KB, 2 பவர் 3 8 KB. and 32 bytes எப்படி வரும்? 2 பவர் 5, 2 பவர் 5 32, 2 பவர் 6 64. ஓகே, சோ இப்போ இந்த 3 வேல்யூஸ்மே கிடைச்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன், கேட்ச் மெமரியில உள்ள நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ஃபைண்ட் பண்ண போறேன். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் கேட்ச் மெமரி? 8 KB. 8 KB எப்படி போடலாம்? 2 பவர் 13. ஒரு பிளாக்கோட சைஸ் என்ன? 2 பவர் 5. அப்போ how many எத்தனை இருக்கும் அப்படின்னா 13 minus 5, what is the value? 2 power 8, which means 256 blacks will be there. 256 blacks will be there. So எதனால இங்க 255 இருக்குன்னா, it starts with 0 வரதுனால 0 to 255. ஓகே, இப்போ நம்ம கேட்ச் மெமரியில எவ்வளவு பிளாக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி மெயின் மெமரி எவ்வளவு பிளாக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன அதே ஃபார்மேட் தான். என்ன யூஸ் பண்ணுவீங்க? வாட் இஸ் சைஸ் ஆஃப் மெயின் மெமரி?
2 power 32 divided by 2 power 5, then the value will become 2 power 27. 2 power 27. So number of blocks எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மெயின் மெமரியில 2 power 27 இருக்கும். அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகும் 0ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு எதுல முடியும் 2 power 27 minus 1. ஓகே, ஏன்னா 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஓகே, நமக்கு இப்போ எல்லா விஷயமும் கிடைச்சிச்சு. We know the main memory size, we know the cache memory size, we know the block size, we know how many blocks are there in main memory, we know how many blocks available in the cache memory. Everything நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மேப்பிங் டெக்னிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். அசோசியேட் மேப்பிங்னா என்ன மைண்ட்ல செட் பண்ணணும்னா, அசோசியேட்னா உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து எடுத்து இதுல வைக்க போறோம். இதான் லாஜிக். இதுல இருந்து எடுத்துங்கிறது என்ன மீனிங்? இதுல இருக்கிற ஒரு பிளாக்கை எடுத்து வைக்க போறோம். இப்போ மினிமம் கன்ஸ்டன்ட் என்ன எடுக்கணும்னா ஒரு பிளாக் எடுக்கணும். பிளாக்கை உடைச்சு எடுக்க முடியாது, 2-3 பிளாக்கை சேர்த்து எடுக்க முடியாது. ஒரு பிளாக் வைக்கிறோம், இப்படி ஸ்லைஸ் பண்ணி வைக்கிறது தான் மேப்பிங். அப்போ இந்த அசோசியேட்டிவ் மேப்பிங்னால என்ன அர்த்தம்னா, எனி பிளாக் கேன் கோ டு எனி பிளாக், எனி பிளாக் ஆஃப் மெயின் மெமரி கேன் கோ டு எனி பிளாக் ஆஃப் கேட்ச் மெமரி. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்போ 2556 அப்படிங்கிற பிளாக் நான் தூக்கி 3rd பிளேஸ்ல வைக்கணும்னா வைக்க முடியும், 5th பிளேஸ் வைக்கணும் வைக்க முடியும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எனி பிளாக் ஆஃப் மெயின் மெமரி கேன் கோ டு எனி பிளாக் ஆஃப் கேட்ச் மெமரி. அந்த கான்செப்ட் தான் நம்ம எதில் சொல்றோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் மேப்பிங். இதுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த பிளாக் வேணாலும் மெயின் மெமரி எடுத்துக்கலாம், அதை எடுத்துட்டு போயிட்டு கேட்ச் மெமரியில் வச்சிடலாம். ஓகே ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, டேக்னு ஒரு விஷயம் இருக்கு. டேக்னா என்ன கவனிங்க. இப்போ நான் இதுல ஏதோ ஒரு பிளாக் எடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 299 அப்படிங்கிற ஒரு பிளாக் எடுத்து இந்த இடத்துல வச்சிடறோம்னு வச்சுங்க. 299 பிளாக் இங்க வச்சிடறேன். இப்போ 299 பிளாக் இங்க இருக்கு, ஆனா இங்க நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேனா 299 பிளாக் இங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேனா, அப்போ சிபியூ வந்து செக் பண்ணும் போது ஒரு பிளாக் இங்க இருக்கும், ஆனா அது என்ன பிளாக்னு எப்படி தெரியும்? என்ன பிளாக் நம்ம சொல்லணும் இல்லையா? சோ அது என்ன பிளாக், மெயின் மெமரியோட என்ன பிளாக் இங்க இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் டேக். அப்போ எத்தனாவது பிளாக் வச்சிருக்கோம் நம்ம? 299th பிளாக் வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் 299 பிளாக் ஆஃப் மெயின் மெமரி, திஸ் இஸ் 299 பிளாக் ஆஃப் மெயின் மெமரின்னு சொல்லணும். ஓகே, அப்போ நம்ம இங்க யூஸ் பண்றது இந்த டேக்ங்கிறது எந்த பிளாக் இங்க வச்சிருக்கோம்னு சொல்றது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ எனக்கு டேக் சைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்கிட்ட மெயின் மெமரியில ஒரு 8 பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இதுல 8 பிளாக்ஸ் இருக்கு, அதை நான் ரெப்ரசென்ட் பண்ண எத்தனை பிட்ஸ் இங்க தேவைப்படும்? இப்போ 8 பிளாக்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கா, செகண்ட் பிளாக்கா, தேர்ட் பிளாக்கா சொல்லணும். 8 பிளாக்ஸ் சொல்றதுக்கு எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ண சொல்ல முடியும் அப்படின்னா 2 வச்சு 4 தான் சொல்ல முடியும், 3 பிளாக்ஸ். சோ 3 பிளாக்ஸ் 3 பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் 8 பிளாக்கை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ 1024 பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? எனக்கு 10 பிட்ஸ் தேவைப்படும். அப்ப அதுதான் டேக் சைஸ். சோ இது ஓவரால் எல்லா பிளாக்கையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுங்கிறது தான் டேக். ஆக்சுவலி எத்தனை பிட்ஸ் இங்க எத்தனை பிளாக்ஸ் இருக்கு? டோட்டலா எத்தனை பிளாக்ஸ் இருக்கு? 2 power 27 இருக்கு. அப்ப எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 2 power 27 பிளாக்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 27 பிட்ஸ் தேவைப்படும். இப்போ 2 power 3 பிளாக்ஸ் இருக்கு, எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 3 பிட்ஸ். 2 power 27 பிளாக்ஸ் இருக்கு, எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 27. So what is the tag value? 27 bits. 27 bits. அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி பொறுத்தவரை டேக் சைஸ் எவ்வளவு அப்படின்னா 27 bits. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், CPU வருது. ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணோம்? கேட்ச் மெமரியில செக் பண்ணோம். கேட்ச் மெமரி நம்ம என்ன ஆர்டர்ல வச்சிருக்கோம்? எதுவும் ஆர்டர் ஃபாலோ பண்ணல. ஸோ எந்த பிளாக் வேணாலும் எந்த பிளாக் வேணாலும் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா நான் என்னால் கண்டிப்பா 1 2 செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஹோல் திங்ஸையும் சர்ச் பண்ணாதான் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ அந்த ஹோல் திங்ஸையும் சர்ச் பண்ணதுல அப்போ ஹவு மெனி சர்ச்சஸ் ஆர் தேர்? டோட்டலா எத்தனை சர்ச் பண்ற மாதிரி இருக்கும்? எத்தனை இங்க பிளாக்ஸ் இருக்கோ அத்தனை சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஆர்டருமே யூஸ் பண்ணல, எந்த பிளாக் வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? வரணும், ஒரு பிளாக்கா இது எனக்கு தேவையா, இது எனக்கு தேவையா, இது எனக்கு தேவைன்னு செக் பண்றோம் இல்லையா? அப்போ ஓவராலா இந்த கேட்ச் மெமரியில ஹோல் செக் பண்ணணும். நீங்க இப்போ ஹோல் செக்னா எத்தனை சர்ச்சஸ் தேவைப்படும்னா 256 சர்ச்சஸ் தேவைப்படும்.
ஏன்னா நம்ம எந்த ஃபார்மேட்டும் ஃபாலோ பண்ணல, எந்த மெத்தடாலஜி தேவைப்படல. அப்போ அசோசியேட் மேப்பிங்கை பொறுத்தளவு உள்ள நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் வில் பி 256. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் எந்த பிளாக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எந்த பிளாக்னு தெரிஞ்சது நமக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது? 27 பிட்ஸ் தேவைப்படுது. இப்போ நீங்க இந்த பிளாக் உள்ள வந்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் இந்த பிளாக் உள்ள வந்துடுறீங்க. இதுல எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா, எத்தனை பார்ட் இருக்கு? இதுல 32 பார்ட்ஸ் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பிளாக் சைஸ் என்ன? 32 பைட்ஸ். அப்போ இந்த 32 பார்ட்ல ஏதோ ஒரு பார்ட்ல தான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்போ இந்த 32 வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ண எத்தனை பிட்ஸ் எனக்கு தேவை? 5 பிட்ஸ் தேவை. ரைட். ஃபர்ஸ்ட் எந்த பிளாக்னு கண்டுபிடிக்கிறது எத்தனை பிட்ஸ் தேவைப்பட்டுச்சு? 27. எந்த பிளாக் உள்ள எந்த பார்ட் எந்த லொகேஷனுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்பட்டுச்சு? 5 பிட்ஸ். அப்ப டோட்டலா எனக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும் இந்த கான்செப்ட் பொறுத்தளவு அப்படின்னா 27 plus 5 32 பிட்ஸ் தேவைப்படும். லாஜிக் புரியுதா? சோ இதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் மேப்பிங். அசோசியேட் மேப்பிங் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எப்பயுமே டேக் சைஸ் வந்து கம்மியா வச்சுக்க நம்ம நல்லது. டேக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா கேட்சிங்கிறது காஸ்ட் ஓரியன்டட். இப்போ டேக் சைஸை கம்மி பண்றதா நம்மளோட டார்கெட். இதை பொறுத்தளவுல டேக் சைஸ் இஸ் ஹியூஜ். இது உங்களுக்கு இப்போ ஏன் ஹியூஜ்னு அடுத்தது பார்க்கும்போது தான் தெரியும். இப்போதைக்கு 27 பிட்ஸ், இது சம்வாட் ஹியூஜ் நான் சொல்றேன். அடுத்தது நம்பர் ஆஃப் சர்ச்சஸும் அதிகமா இருக்கு. ஹோல் கேட்ச் மெமரி போய் சர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ டேக் சைஸ் இஸ் ஹியூஜ், நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் ஹியூஜ். ஸோ அதனால நம்ம செகண்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம்? டைரக்ட் மேப்பிங். டைரக்ட் மேப்பிங்னா ஒன்றும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன செஞ்சோம்னா மெயின் மெமரியில் ஏதோ ஒரு பிளாக் எடுத்து கேட்ச் மெமரியில் வச்சோம். என்ன ஆர்டர்ல வேணாலும் வச்சுக்கிட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹோல் கேட்ச் மெமரியும் இந்த ஹோல் சைஸ் என்னவோ அது அப்படியே தூக்கி, அதாவது அந்த சைஸ் இங்க இருக்கிறத தூக்கி அப்படியே தூக்கி ஹோல்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மெயின் மெமரியை டிவைட் பண்றோம். ஏன்னா இப்ப பாருங்க, கவனிங்க ஒரு நிமிஷம். மெயின் மெமரி இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் மெமரி எப்படி டிவைட் பண்ணோம்? பிளாக் பிளாக்கா டிவைட் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி டிவைட் பண்ண போறோம்? கேட்ச் மெமரி சைஸை பொறுத்து டிவைட் பண்ண போறோம். அப்ப எப்படி மாறும்? அதை விட கொஞ்சம் பிக்கரா இருக்கும் இல்லையா? சம்திங் அந்த மாதிரி போகும். இதோட சைஸ் என்ன? 8 KB. 8 KB. அப்ப எனக்கு சொல்லுங்க, எவ்வளோ டோட்டலா இது வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்டா உள்ள பண்ணோம்னா அது பேர் பிளாக். இந்த கேட்ச் மெமரி சைஸ் அளவுக்கு சைஸ் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு பேர் செட். ஓகே, பிளாக்னா அதுல உள்ள சப் பார்ட் கட் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு பேர் பிளாக். இந்த கேட்ச் மெமரி அளவு கட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு செட். அப்போ எவ்வளவு செட்ஸ் இருக்கும் இதுல? எப்படி கால்குலேட் பண்ணீங்க? 2 power 32 divided by ஒரு சைஸோட சைஸ் என்ன? 2 power 13. so value will be 2 power 19. அப்போ 2 power 19ங்கிறது தான் tag size of this direct mapping. ஓகே, புரியுதா? ஒண்ணும் இல்ல, இந்த மெயின் மெமரியில எவ்வளவு பார்ட் இருக்கு அப்படி சொல்றதுதான் டேக். முன்னாடி வந்து பிளாக்கா இருந்ததால நிறைய இருந்திருக்கும், அப்ப சைஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? முன்ன இருந்ததை விட போய் சின்னதா வரும். இப்ப எத்தனை வந்திருக்கு? இதுல 19 வந்திருக்கு. அப்போ நம்ம டைரக்ட் மேப்பிங் யூஸ் பண்ணோம்னா வாட் இஸ் த டேக் சைஸ்? 19. இட் இஸ் பெட்டர் தென் 27, ரைட்? பெரிய டிஃபரன்ஸ். ஒரு பிட், ஒரு வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் இல்ல. 27 எங்க இருக்கு, 19 எங்க இருக்கு, ரொம்ப டிஃபரன்ஸ். சோ இட் ஷுட் பி, கண்டிப்பா இது வந்து பெட்டர் தான். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இது எல்லாமே இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பிரிஞ்சிருக்குமா? இப்படிதான் பிரிச்சு வச்சிருப்போம், செட்டா வச்சிருப்போம் இல்லையா? சோ செட் 0, செட் 1, செட் 2, இந்த மாதிரி சம்திங் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? 2 power 19 வரைக்கும் போகும். 2 power 19 வரைக்கும் போகும். ஓகே, இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, கவனிங்க. இப்போ இந்த செட்டை நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் 0 தான், அதாவது பிளாக் ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள பிளாக் ஆஃப் 0 தான் இங்க பிளாக் ஆஃப் 0ல போக முடியும். பிளாக் ஆஃப் 1 தான் இங்க பிளாக் ஆஃப் 1ல போக முடியும். இந்த பிளாக் ஆஃப் 0 பிளாக் ஆஃப் 1ல போக முடியாது. ஏன்னா இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். இங்க 0 வந்துச்சுன்னா அது 0ல உட்காரணும். அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி தான். அப்ப 0னா 0ல போகும், 1னா 1ல போகும்.
அப்படின்னா எத்தனை வரும் டோட்டலா 256 பிளாக்ஸ் அப்படியே போயிட்டு உட்காரும். ஓகே, அப்ப எனக்கு பிளாக் 1 வேணும் அப்படின்னா நான் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ண தேவையில்லை. எங்க போய் சர்ச் பண்ணுவேன்? டைரக்டா இங்க போய் சர்ச் பண்ணுவேன். பிளாக் 0 வேணும்னா இங்க போய் சர்ச் பண்ணும். ஏன்னா நம்ம அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அப்ப நமக்கு வந்து ஆர்டர் தெரியும். இப்ப எனக்கு 256 பிளாக் வேணும்னா என்ன செய்வேன்? நான் டேட்டா ஐ வில் கோ லாஸ்ட் ஒன். அப்படி பார்க்கும்போது how many searches are there? எவ்வளவு சர்ச்சஸ் தேவைப்படுது? just one search தான், just one search. அப்போ number of searches will be 1. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. what was the searches before? முன்னாடி என்ன இருந்துச்சு? 256 searches இருந்துச்சு. இப்போ எவ்வளவு மாறி இருக்கு? just one searches. but obviously என்ன it performs better கண்டிப்பா இல்லையா? பட் நம்ம அடுத்த விஷயம் போறதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் அந்த மெயின் மெமரி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை? வாட் இஸ் த செட் நம்பர்? வாட் இஸ் த செட் நம்பர்? அது டிஃபால்ட்டா வந்துரும். வாட் இஸ் த செட் நம்பர் வேல்யூ? செட் நம்பர் கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணோம்? டேக் வேல்யூ 19. எந்த செட்னு கண்டுபிடிக்கிறது? மெயின் மெமரி கண்டுபிடிக்கிறது 19. இப்போ நீங்க செட் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த செட் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல எத்தனை பிளாக்ஸ் இருக்கும்? 256 பிளாக் இருக்கும். அந்த 256 பிளாக்ஸ்ல எந்த பிளாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 8 பிட்ஸ். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் எந்த செட்னு கண்டுபிடிக்கணும். செட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல எந்த லொகேஷன், அதுல எந்த பிளாக்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் பிளாக் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப பிளாக்ல எந்த பார்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 5. அப்ப டோட்டல் எவ்வளவு தேவைப்படும்? 19 plus 8 plus 5, it is 32. எப்பயுமே மெயின் மெமரி அட்ரஸ் ஈவனா தான் வரும் எல்லாத்துலயுமே. ஓகேவா? ஓகே, சோ நம்ம இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, அசோசியேட் மேப்பிங்கை விட டைரக்ட் மேப்பிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை கன்க்ளூட் பண்ணலாம். பட் வாட் இஸ் த டிராபேக் ஆஃப் டைரக்ட் மேப்பிங்னா, கவனிங்க. இப்ப எனக்கு வந்து பிளாக் 0 தேவை. பிளாக் 0 தேவை. நான் என்ன செய்வேன்? வந்து இங்க பார்ப்பேன். இங்க இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா என்ன செய்வேன் அப்படின்னா அதுக்கு லோட் பண்ணுவேன். ஓகே, லோட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வரேன், இங்க பிளாக் 0 செக் பண்றேன். இட் இஸ் நாட் அவைலபிள், விச் மீன்ஸ் இட் இஸ் மிஸ். இருந்துச்சுன்னா ஹிட், இல்லைன்னா மிஸ். அப்ப என்ன ஆகும்? இப்ப இல்லைன்னா என்ன செய்யணும்? இந்த பிளாக்கை தூட்டு நீங்க வைக்கணும். இப்ப எனக்கு இன்னொரு செட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் வச்சுங்களேன், இதுல உள்ள பிளாக் 0 வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட்ல உள்ள பிளாக் 0 தேவைப்பட்டுச்சு. நான் இங்க போய் பார்த்தேன், இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணேன்? இது தூக்கி இங்க வச்சுட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? எனக்கு இன்னொரு பிளாக் தேவை. அது என்ன வேணும்? பிளாக் 0 தான் வேணும். அப்ப எங்க சர்ச் பண்ணுவேன்? இங்கதான் சர்ச் பண்ணுவேன். இங்க பார்ப்பேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது எனக்கு. ஏன்னா நான் வேற செட்டோட பிளாக் 0 தான் வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? முன்னாடி நான் என்ன செய்வேன்? இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை லோட் பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்போ தேர்ட் டைம் என்ன தேவைப்படுதுன்னா, எனக்கு ப்ரீவியஸா தேவைப்பட்டுச்சுல அந்த பிளாக் 0 தேவைப்படுது. இப்போ என்ன ஆகும்? இது மூவ் ஆயிட்டு இது மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு டைமும் ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும். இது இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்க பாருங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ்ல பார்த்தது தான். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு 50 சீட்ஸ் இருக்கு. உட்கார்றதுன்னு 50 சீட்ஸ் இருக்குன்னா, நான் ஒரே ஒரு சீட்டுக்காக காம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஆகுது. புரியுதா உங்களுக்கு? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 256 இருக்கு. நான் ஒரே பிளாக் தான் லோடு ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டைரக்ட் மெமரி ஒரு டிராபேக்கா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, வேற ஏதாச்சும் அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி ஒரே பிளாக் வேல்யூ 2-3 டைம் வந்துச்சுன்னா அது எப்படி டேக்கிள் பண்றது சொல்லி கொண்டு வர கான்செப்ட் தான் செட் அசோசியேட்டிவ் மேப்பிங். இப்ப செட் அசோசியேட்டிவ் மேப்பிங்ல என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, மெயின் மெமரி இருக்கு, அதை ஆஸ் இட் இஸ் வச்சிடுறோம். இந்த கேட்ச் மெமரியை ரெண்டா ஸ்லைஸ் பண்றோம். வாட் இஸ் சைஸ் ஆஃப் கேட்ச் மெமரி? ஆக்சுவலி 8 KB. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? 2 பீஸா கட் பண்ண போறேன். அப்ப கேட்ச் மெமரி சைஸ் என்னவா மாறும்? தட்ஸ் இட். ஒரு 4 KB, இன்னொரு 4 KB. அப்போ இதுல எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி எத்தனை இருந்துச்சு? 256 இருந்துச்சு. இப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு பிளாக்ஸ் வரும்? 128. புரியுதுங்களா? அப்போ
ஸ்டார்டிங் 0 1 2 இப்படி இருக்குமா, அதே மாதிரி இங்க 0 1 2 இருக்குமா. இப்போ இந்த 0 வந்துச்சுன்னா எதுல ஸ்டோர் பண்ணிடுவேன், இதுல ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த 0 என்ன செய்வேன், இதுல ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்வேன், எனக்கு பிளாக் 0 வேணும்னா ஃபர்ஸ்ட் இங்க சர்ச் பண்ணுவேன், இங்க இருந்துச்சுன்னா எடுத்துப்பேன், இல்ல என்ன செய்வேன் இங்க போவேன். இப்ப நம்ம ரெண்டு பாசிபிலிட்டிஸ் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு இதுல அந்த மாத்தி மாத்தி வரதுல இந்த டாக்டிக்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, முடியும் ஒன்னே ஒண்ணுல இருந்துச்சு, அந்த ஒண்ணுல லோடு ரீப்ளேஸ் பண்ணோம். இப்ப ரெண்டு ஆப்ஷன் வந்தனால எய்தர் இட் கேன் பி ஹியர் ஆர் இட் கேன் பி ஹியர். இப்ப வரீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் சர்ச் பண்றீங்க, எங்க ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவீங்க, எனக்கு 0th இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், எங்க போய் சர்ச் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இந்த கேட்ச் மெமரியில சர்ச் பண்ணுவேன், 0th பொசிஷன் சர்ச் பண்ணுவோம். இங்க இருக்குமா, இருந்துச்சுன்னா எடுத்துப்போம், அப்படி இல்லை எங்க போகும், அடுத்த கேட்ச்ல அதே 0th பிளாக்ல பார்ப்பேன். இப்போ நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் எத்தனை, 2. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் எத்தனை, 2. ஃபர்ஸ்ட் எத்தனை இருந்துச்சு, 256 இருந்துச்சு, பயங்கர சர்ச்சஸ் இருந்துச்சு. செகண்ட் என்ன இருந்துச்சு, 1 தான் இருந்துச்சு, பட் சம் டிராபேக்ஸ் இருந்துச்சு. இதுல அந்த டிராபேக் சால்வ் ஆயிடுச்சு, சர்ச்சஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் நம்பர் ஆஃப் சர்ச்சஸ், 2. ஓகே, இப்போ எனக்கு வந்து எவ்வளவு செட்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா, எவ்வளவு செட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த டேக் வேல்யூஸ் இங்க போட முடியும். ஓகே, இப்போ நீங்க கெஸ் பண்ணுங்க, வாட் இஸ் த செட் சைஸ், வாட் இஸ் செட் சைஸ், 8 KB எப்படி பிரிஞ்சிருக்கு, இப்போ 4 KB 4 KB இருக்கு. அப்ப நீங்க இந்த ஹோல் திங்ஸ் எப்படி பிரிப்பீங்க, 4 4 4 4 பிரிப்பீங்க. அப்ப 4 4 பிரிச்சா எவ்வளவு ஆகும், 2 power 32 divided by 2 power 2. 2 power 2 னா 2 power 12, 4 KB தானே. ஓகே, 2 power 12 அப்படின்னா என்ன ஆகும், 20 2 power 32 divided by 2 power 12, which means 2 power 20. What is the tag size right now, 2 power 20. எந்த கான்செப்ட்டுக்கு, செட் அசோசியேட்டிவ் மேப்பிங். செட் அசோசியேட்டிவ் மேப்பிங்க்கு tag size is 2. இது இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 பவர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிட்ஸ் வேல்யூஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகும், 1 தான் சேஞ்ச் ஆகும். இப்ப 20 வந்திருக்குல்ல, நான் அதை 8ஆ பிரிச்சனா எப்படி மாறும், சாரி 4ஆ பிரிச்சனா, இப்ப 2ஆ பிரிச்சிருவோம் கேட்ச் மெமரியை. அப்ப என்னாச்சு, ஒரு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப நான் 4ஆ பிரிச்சனா இன்னொரு வேல்யூஸ் என்ன ஆகும், இன்னொரு இன்க்ரீஸ் ஆகும், 21ஆ மாறும். 8ஆ பிரிச்சனா 22ஆ மாறும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டபுள் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா, ஓகே, தட்ஸ் தி கான்செப்ட். அப்போ tag size is 20 and number of searches is 2 and physical memory address will be same 32 bits. உங்க ஐடியா கிடைக்குது அப்படின்னு சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 கான்செப்ட்ஸ் தான் நீங்க மெயினா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்ச் மெமரி மேப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்னாலே மெயின் மெமரியில உள்ள எந்தெந்த பிளாக்லாம் எடுத்து கேட்ச் மெமரியில வைக்கலாம், ஃபர்தர் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம ஐடியாஸ் வச்சிருக்க டெக்னிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், கேட்ச் மெமரி டெக்னிக்ஸ்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன செய்யறோம்னா, மெயின் மெமரியை பிளாக்கா பிரிச்சுட்டு எந்த பிளாக் வேணாலும் எந்த இடத்துல வச்சுக்கலாம் கேட்ச் மெமரியில, அது வர்றது தான் நம்ம அசோசியேட்டிவ்னு சொன்னோம். அடுத்து என்ன செஞ்சோம், இந்த கேட்ச் மெமரி சைஸுக்கு மெயின் மெமரி பிரிச்சுட்டு அப்படி தூக்கி செட் பண்றது தான் நம்ம என்ன சொன்னோம், டைரக்ட் மேப்பிங் சொன்னோம். அடுத்து என்ன செஞ்சோம், கேட்ச் மெமரியை 2ஆ கட் பண்ணிட்டு அந்த சைஸுக்கு மெயின் மெமரியை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்து வச்சது தான் நம்ம என்ன சொன்னோம், செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் சொன்னோம். ஓகே, so everything has some advantage and drawback and finally set associative mapping தான் நம்ம we conclude. Set associative mapping conclude because the tag size is good and result for the searching also good and remaining it comes under 32 bits, same configuration தான். So questions எப்படி arise ஆகலாம்னா, maybe they may ask you what is the tag size or associative mapping ல எவ்வளவு searches தேவைப்படும், அதனோட டெக்னிக்ஸ் என்ன, எவ்வளவு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் பாசிபிள் இன் கேட்ச் மெமரி, எவ்வளவு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் பாசிபிள் இன் மெயின் மெமரி, இந்த காம்பினேஷன்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அவுட்லைன் வச்சிட்டீங்கனாலே கொஸ்டின்ஸ் கேட்கறத பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே.